ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு விலை மாது விட்டு போயிட்டு இன்னைக்கு நைட் என் கூட வர முடியுமான்னு கேட்கறாங்க. பெண்கள் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்கேருந்து போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உனக்கு பணம் தரல, என் கூட வந்தா என்னன்னு கேட்கும்போது சரி ஓகே பணம் தான் தெரியும், நான் வரேன், என்ன வேலைன்னு கேட்கறாங்க. என் வீட்டுக்கு வா சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க போயிட்டு நான் கூப்பிட்டு வந்தது அதுக்காக கிடையாது, நான் அந்த மாரி ஆளும் கிடையாது, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் புருஷன்கிட்ட நெருக்கமா இருக்க மாதிரி பழகணும், அவருடைய ஃப்ரெண்டு தான் அனுப்பி வச்சாருன்னு சொல்லணும், என் புருஷன் நல்லவனா கெட்டவனான்னு செக் பண்றதுக்காக தான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுடைய புருஷன் வராரு. நீ யாருன்னு கேட்கறாரு. உங்க ஃப்ரெண்டு தான் என்ன அனுப்பி வச்சாரு, உங்க மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மஜா தான், என் ஒய்ஃப் வேற எங்க எல்லாம் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கறாரு. முதல்ல போயிட்டு நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப் இருக்க ரூமுக்கு போயிட்டு எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான், உன் புருஷன் நல்லவன் கிடையாது, கூடி சீக்கிரம் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் உள்ள வந்துறாரு. நீங்க நடத்தின நாடகம் எல்லாமே எனக்கு தெரியும், நீ உள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். முதல்ல கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை வேணும். நான் ஆஃபீஸ்ல இருந்து வரதுக்கு ஒரு சில நாள் லேட்டா தான் ஆகுது, அதுக்கு நீ இப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க.